ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் vlog. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட்டான ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அல்வா தாங்க இது எந்த ஃப்ரூட்ஸில் செஞ்சோன்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழாப்பழம் தாங்க இது சீசன் ஃப்ரூட்டு. அதனால அந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இது மாம்பழம் இதெல்லாம் சீசனில் தான் கிடைக்கும். இதில் அதிக ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சுவையான பழம் மட்டுமல்லங்க, இது நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸுங்க இது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழாசோலை எடுத்துக்கோங்க, ஒரு 20-25 எடுத்துக்கோங்க. அதில் அந்த கொட்டை எடுத்துருங்க. கொட்டை எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தோம், கொஞ்சமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கரைஞ்சா போதுங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப இந்த பாகு பதம்லாம் தேவையில்லை. இது சர்க்கரையிலையும் செய்யலாம். நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரையட்டும். அவ்வளோதான், மொத்தம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பலாப்பழம், அதை இது கூட சேர்த்துடலாங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டாக அந்த திரியாக இருக்கும், அந்த கட்டி அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் பரவாயில்ல. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி செய்யலாங்க அரைக்காமல். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். அதனால தான் நம்ம அரைச்சிட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு விதைக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அல்வா வரும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் எடுக்குங்க இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஆனால் கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிளறிக்கினே இருக்கணும். நல்லா வந்துடுச்சுங்க இப்போ கலர். இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சு அதில் அந்த வெல்லத்தை ஊற்றிடலாங்க. ஏன்னா எதனா தூசு இருந்ததுன்னா அதில் போயிடும். அதனால் வடிகட்டி வச்சு அந்த வெல்லம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கினே இருக்க வேண்டியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகுங்க. 5 மினிட்ஸில் ஓரளவுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸில் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வயசானவங்களுக்கெலாம் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முந்திரியெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பூன் ஒரு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது நெய் சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெய் மட்டும் அடிக்கடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கேசரிலாம் ஊற்றுற மாதிரி மொத்தமாகலாம் ஊற்றக்கூடாது. அல்வாவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருக்கட்டும். அதனால் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கோங்க.
சைடெல்லாம் ஓரெல்லாம் இருக்கிற இதெல்லாம் சேர்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து கிளறுங்க. இல்லைன்னா அது மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அல்வா. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். வெல்லத்தில் செய்கிறதுனால இந்த கலரில் வருது. நீங்கள் சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா அதே ஃப்ரூட்ஸ் கலர்லேயே வரும். ஆனால் இதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு அல்வா. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், தனியாக இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அல்வா. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பவுலில், இந்த மாதிரி அகலமான பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதை அப்படியே எடுக்கலாம், அங்கே அழகாக வந்துடும். மேலே நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோங்க. அதை மேலே தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.